ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமினுடைய ஐ நெவர் ஃபர்கிவ் எஃபோட பார்ட் 4. ஓகேவா? நம்ம பார்ட் 3 எப்படி வச்சு போனாக்கா, ஜங்கோட அப்பா ஜங்கை ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. அவர் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க, சொல்லு உனக்கு ஜிம்மில் ஷூட் பண்ண ரைட்ஸ் யார் கொடுத்தது அப்படி கேட்குறாங்க. நீ எப்படி ஜிம்மில் ஷூட் பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க, அப்பா அது சொல்கிறாங்க, சொல்லு உனக்கு எப்படி உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா, நீ எப்படி அவனை ஷூட் பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, டேட் பார்க் அங்கிள் உங்களா சொல்கிறாங்க. ஓ, பார்க் அங்கிள் பார்க் வந்து என்னையும் உங்கள் அம்மாவும் கொண்டுட்டாங்க அப்படி தானே? சரி, அப்படியே அவங்க என்னை கொண்டு இருந்தால் கூட உங்களுக்கு அவர் தான் பனிஷ் பண்ண தான் ரைட்ஸ் இருக்குது. அதுவும் அவர் நீங்கள் பனிஷ் பண்ணக்கூடாது, சட்டப்பூர்வமாக லீகலாக அவர் தான் எங்களை கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அதை கோர்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். கோர்ட்டில் கொடுத்து எங்களோட அப்பா அம்மா டெத்துக்கு இவங்க தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னோட பசங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இறந்தே போயிருந்தா கூட உங்களை மேலேருந்து பார்த்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு யார் சொன்னது, யார் நம்பணும், யார் நம்பக்கூடாது யோசிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அவங்களை எதுக்காக படிக்க வச்சேன், எதுக்காக உங்களுக்கு ஃபாரின் அனுப்புகிறேன், இங்கே நடக்கிற பிரச்சனை எதுவும் உங்களுக்கு தெரிய வேணாம், நீங்கள் சேஃபாக இருக்கட்டும் போதுன்னு நினச்சி தான் உங்களை ஃபாரின் அனுப்பி வச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை படிக்க வச்சு பெரிய பசங்களாகணும்னு நினச்சி நீங்கள் கொலகாரனை மாறி நின்றுட்டுருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அதுவும் ஒரு உயிருங்க பாரு, அவருக்குன்னு இருக்க அந்த பையன் மட்டும்தான்டா. அவர் ஒய்ஃப் ஏற்கனவே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்ந்ததே அவருக்கு அந்த பையனுக்காக தான். அந்த பையனை கூட விட்டுட்டு 8 months எங்களை சேவ் பண்ணிட்டுருக்காங்க. காடு மேடு சொல்லிட்டு எங்கெல்லாம் அலைஞ்சி எங்களை உயிரை பத்திரமா நம்மளை சுற்றி எவ்வளோ எனிமிஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்க அத்தனை பேர்கிட்ட வந்து காப்பாற்றி எங்களை இவ்வளோ தூரம் வந்து உயிரோட சேவ் பண்ணி வச்சிருக்காருடா. நீங்கள் பதிலுக்கு என்னடா கொடுத்துருக்கீங்க அவருக்கு அப்படி கேட்குறாங்க. அப்படியே அவர் எனக்கு கொண்டு வந்தால் கூட அவர் கொடுத்த ஆயிடுச்சு, உங்களுக்கு யாரா கொடுப்பா? நீங்கள் ஒரு ஹியூமன் அப்படி கொல்ல முடியும்? நீங்கள் எப்படி கொலகாரனை வாழ்ந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்போ தான், இப்போ எனக்கு ஜிமின் வேணும், சரியா? ஜிமின் உயிரோட வேணும், அவர்கிட்ட நான் கொடுக்கணும் அவன் பையனை. நீங்களாவது எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, அவருக்கு இருக்கிற ஜிமின் மட்டும்தான், அவர் வாழ்ந்ததே ஜிமினுக்காக மட்டும்தான். அவனை நாங்கள் நம்ம எங்களோட குழந்தைய தான் பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் எப்படியோ அது மாதிரி ஜிமின் எங்களுக்கு. ஜிமினை பார்க்கோட பையனை நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை தான் பார்த்துருக்கோம். அந்த குழந்தைய நாங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருப்போம், எவ்வளோ லவ் வச்சுருப்போம். அப்படியே உங்களுக்கு பனிஷ் பண்ணணும்னா கூட பார்க்கு தான் எங்களை கொண்டுட்டாங்கன்னு நினச்சிருந்தா கூட பழி வாங்கினது அவரு கேட்டிருக்கணும். அவரெல்லாம் நீ பனிஷ் பண்ணியிருக்கணும். எந்த தப்பு பண்ணது ஜிம்மில் அப்படி கொள்ளுங்க அப்படி கேட்குறாங்க. ஆனால் கொல்லணும்னு நினைக்கிறப்பா சொல்கிறாங்க, நீ எப்படி ஷூட் பண்ண, குழந்தை எப்படி ஷூட் பண்ண நீ எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, எப்படி ஷூட் பண்ணன்னு கேட்டேன். அவன் சின்னதாக ஒரு காயப்பட கூட தாங்க மாட்டான்டா. உன் தம்பி என்னடா பண்ணியிருக்கான், அவன் என்ன பண்ணியிருக்கான், நீ அவன் எல்லாம் சேர்ந்து என்னடா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பாவத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. எப்படி நான் திருப்பி அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அப்படியே நீங்கள எப்படி அழறாங்க. நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்களால் எப்படி நாங்கள் குழந்தைங்கன்னு சொல்லுவேன், உங்களால் ஏன் குழந்தைங்க தானே நீங்களா அப்படின்னு சொல்லி ஜங்கோட அப்பா அழறாங்க. நம்பிக்கிட்ட சொல்லுங்க. அப்பா சொல்கிறாங்க, ஏன் நம்பி நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸ் நினச்சி தெரியுமா? நாங்கள் எல்லாம் கூட ஃபேமிலி நல்லா பார்த்துப்போம், தம்பிங்களை நல்லா பார்த்துப்பா நினச்சேன். ஆனால் உங்கள் தம்பி ஒருத்தவங்க கொலகாரனாக இருக்காங்க, இன்னொரு குழந்தைய 8 மாதம் இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டில் வச்சுட்டு. நீ எப்படி நம்பிச்சு இப்படி இருக்க, நீ எதுக்காக இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்படி சின்ன பார்க்குறாங்க. நம்பிச்சு அப்பா சொல்கிறாங்க, உன் தம்பிங்க தப்பு பண்ணா அதை நீ தான் வந்து தட்டி கேட்கணும். தப்பு பண்ண கூட சொல்லிட்டு நீ தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, டேங் ஜிமினை ஹர்ட் பண்ணும்போது நீ எப்படி பார்த்துட்டு இருந்த அப்படி கேட்குறாங்க. 8 months அவன் என்னடா பண்ணியிருக்கான், அவன் பண்ணதை வந்துட்டு கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, அவனால் ஜீர்ணிக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. டேட் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படியே பார்க்க எங்களை கொண்டு வந்தால் கூட அவங்க பையன் தண்டை பனிஷ் பண்ணுறது யாராச்சும் உங்களுக்கு யார் கொடுத்தது, நீங்கள் பார்க்க கூட பனிஷ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அவர்த்த கொண்டு இருக்கான்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் அவர் தேடி என்ன பண்ணிருந்தா கூட நான் இந்தளவுக்கு வந்துட்டு பாதிச்சிக்க மாட்டேன். பசங்க வந்துட்டு எங்கள் மேலோட பாசத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதை பண்ணிட்டாங்கன்னு கொண்டு விட்டுருப்பான். அது குழந்தைடா, அவன் என்னடா பண்ண அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிக்கு என்ன சொல்ல தெரியல. அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்துருக்கல, நீ என்ன மாதிரி நம்ம வளர்த்துருக்க, உனக்கு எதிராக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. இப்போ நம்பிக்கு என்ன சொல்கிறாரு, டேடாக சொல்கிறாங்க. இப்போ பார்க்கு தான் அப்படியே வந்து உடஞ்சி போயிட்டார். ஏன்னா அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் ஜிமின் மட்டும்தான். ஒய்ஃப் இருந்தப்போ அவருக்கு பாதி உடஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பையன் இருக்கான், அவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்பா அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிமின் முகம் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஏற்றுக்க முடியல. நீ என்னை விட்டு போயிட்டியா, என்ன உன்னை அம்மா தான் விட்டு போயிட்டாங்கன்னா நீ என்னை விட்டு போயிட்டியா, என்னை வந்துட்டு அனந்தையாக்கிட்டியா சொல்லி பார்க்குறாங்க. இல்லை, அப்பா மேலே தப்பு இருக்குல்ல, அப்பா மேலே தப்பு, அப்பா பண்ண தப்புனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்துருச்சு, அப்பா ஒன்று சரியாக பார்த்துக்காம போயிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்க. அப்பா தெரியாமல் தப்பு பண்ணுறான். அப்பா தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க, நீ என்ன பண்ண, நீ என்ன தப்பு பண்ண அப்படி கேட்குறாங்க. இல்லை சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்த்து நம்ம ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு ஏதாவது கோவம் வந்தால் என்கிட்ட காமிச்சிருக்கலாமே, நீங்கள் ஜங்க கோட்டை எங்கோ என்கிட்ட காமிச்சிருக்கலாமே, நான் எதனா பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க புரியுது,
அப்போ கூட இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாரு, இவ்வளோ அமைதியாக சாந்தமாக பேசிகிட்டு இருக்காரு. நம்பி அப்போ பார்க்குறாங்க அவர் கண்ணில் எவ்வளோ வலி இருக்குது, தன்னோட பையன் இழந்தது அவரால் எப்படி ஏற்றுக்குப்பாரு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காயப்படுத்திருக்கலாம், என்ன பனிஷ் பண்ணியிருக்கலாம், நான் வாங்கியிருப்பேன்ப்பா, சின்ன என்னப்பா பண்ணா அப்போ சொல்லிட்டு நீங்களே பார்த்துப்பீங்க நம்பிக்கையில் நான் இருந்தேன், எனக்கு தெரியும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணிட்டு போகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த வீட்டில் எஸ்கேப் ஆகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் முன்னாடி கண்டிப்பாக கூட்டு வந்து நீங்கள் நிறுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்பா. ஆனால் ஜிம்மில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஜிம்மில் இங்கே இருக்கா நீங்களாம் பார்த்துப்பீங்க நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஜிம்மினா சொல்கிறாங்க அவருக்கு அவரால் தாங்கிக்க முடியல. அவன் என்னப்பா பண்ண அவங்கள அப்படி கேட்குறாங்க. உங்களில் ஒருத்தன் இல்லையா, உங்களில் ஒருத்தனா இல்லை கூட சின்ன பையன் தானே அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவன் அப்படி பண்ணுறதுக்கு எப்படி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனசு வந்து சொல்லிட்டு ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க. நம்மளோட அப்பாவுக்கு பதிலே சொல்ல முடியல. அவருக்கு இதுக்கப்புறம் யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இப்போ அவரோட ஜிம்மியே பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் சின்ன ஜேவப்பில் அழுதுகிட்டே இருக்காங்க. டாக்டர் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ரொம்ப நேரம் போய் வச்சிருக்கக்கூடாது, அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிடும் நீங்கள் கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ப்ளீஸ் என் குழந்தைய வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. இல்லை என் குழந்தைய பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் அப்போ பார்க்குறாங்க. கால் போலீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. கிம் சார் வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வேண்டாம் சார் வேண்டாம், என் குழந்தைய இழந்துட்டேன், உங்கள் குழந்தைங்க நீங்கள் எதுவும் இழந்துடக்கூடாது பாவம், அவங்க வந்துட்டு உங்கள் மேலே பாசத்தில் பண்ணிட்டாங்க, எனக்கு புரியுது, தப்பு ஏன் மேலே தான், நான் ஒன்று சொல்லியிருக்கணும், யாருக்கோ ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கணும், எங்கள் எனிமீஸ் எல்லாம் அகைன் உங்களுக்கு ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அந்த ரீசனால் தான் நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். வேண்டாம் ஓகே, என் குழந்தை இறந்துச்சுன்னா இது நான் பண்ண தப்பு தான், நான் சரியாக பார்த்துக்கல, நான் பாதுகாப்பாக இருக்கா என் பையன் நினச்சிட்டு நான் வந்துட்டு அவனை சரியாக பார்த்துக்காம போயிட்டேன், நான் ஒரு நல்ல அப்பாவாக எல்லாமே போயிட்டேன், மன்னிச்சிடுங்க, உங்கள் பசங்களை நீங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் விட மாட்டேன், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என் குழந்தை யாரையும் வந்துட்டு காயப்படுத்த வேணாம், யாருக்கும் வந்து தண்டனையும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்படியே வந்துட்டு டாக்டர் கொடுத்தாங்க. இப்போ ஜிம்மில் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா ஆம்புலன்ஸில் போயிட்டு ஜிம்மோட ஏறுறாங்க. இப்போ நம்பியோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ சின்ன சுகரெலாம் பார்க்குறாங்க. அங்கிள் எப்படி சொல்லிட்டு நம்ம நம்பியோட அப்பா பார்க்குறாங்க. நம்பியோட அப்பா தான் எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா மயங்கி இருக்காங்க. இவங்க அட்மிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம நம்பியோட அப்பா போயிட்டு பார்க் கூட ஏறுறாங்க. இப்போ ஜின்னும் நம்ம ஜேகப்பும் போகிறாங்க, சுகாவும் போகிறாரு, காய் போகிறாங்க. ஜங்குக்கு நம்ம நம்ஜூர் போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க அம்மா வர அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்காங்க நம்ஜூருக்கு. அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ஜிம்மிலே பார்த்துட்டு இருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த 18 வருஷம், ஏன்னா ஜிம்மிக்கு இப்போ 18 இயர்ஸ் தான் ஆகிட்டுருக்கு. இந்த 18 வருஷம் உனக்கு கையில் வச்சு ரொம்ப அழகாக பூ மாதிரி பார்த்துட்டேன். சின்னதாக கூட உனக்கு அடிபட்டுக்கூடாதுன்னு நினச்சேன். உனக்கு நான் நல்லா அப்பாவை இல்லாமல் போயிட்டு இருந்தேன். இந்த 8 மந்த்ஸ் நான் விட்டு போனது தப்பு இல்லை. நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு பார்க்க முடியாது. நீ ரொம்ப சேஃபாக இருப்பேன்னு நினச்சிட்டேன்னா இங்கே தானே இருக்க, மேன்ஷனில் தானே இருக்க போகிறேன், இங்கே எல்லோரும் இருக்காங்களா பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டேன். நான் யோசிக்காம விட்டேன், உன்னை பற்றி நான் யோசிக்காம விட்டுல அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட அப்பாவுக்கு என்ன சொல்லி அவர் ஆறுதல் படுறதே தெரியல. பார்க்க அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் இதுக்கப்புறம் யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜின்னுக்கு ரொம்ப அழகாக வருது. ஃபைனலாக அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷனுமே அங்கே முடியுதுடா. நம்ம ஜிம்முக்கு அந்த சிமெண்ட்ரி எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஜின்னு, நம்ம ஜேகோப்பு, நம்ம சுகா, காய் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் தான் ஜிம்மு மேலே போடுறாங்க. இங்கே ஜிம்மோட அப்பாவும் நம்ஜில் அப்பாவும் பார்க்குறாங்க. ஜிம்மோட அப்பா ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் அந்த இதுக்குள்ள இறக்கும் போது ரொம்ப அழகாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா ரொம்ப அழகாங்க. பக்கத்து தான் பார்த்தாக்கா ஜிம்மில் அம்மாவோட சம்மன்றி அங்கே தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் அழகாரு. நீ கூட்டிகிட்டு போயிட்டல, என் பையன் நீ கூட்டிகிட்டு போயிட்டல, என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க, என்னை கூட்டிகிட்டு போயிட்டா நானும் சந்தோஷமாக வந்துடணும் உங்க கூட, நான் எதுக்கு தனியாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, நான் பார்த்துக்கவே இல்லை ஜிம்மி, நீ சொல்லிட்டு போனேன் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்காம போயிட்டு மன்னிச்சிரு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவங்க அம்மாவோட சம்மன்றி இடிச்சுக்கு அவர் இடத்துல அப்படி பிளட் வந்துட்டு பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெம்மோட ஜிம்மில் தேவோட அப்பா போயிட்டு பிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே மயங்கிறாரு. அப்படி பிளட் வந்துருக்கும். அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த அதிர்ச்சி இதெல்லாம் நான் தாங்கி விட மயங்கிறாரு. இப்போ நம்மளோட அப்பா தான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன நம்ம ஜெயகோப்பெல்லாம் கிட்ட வராங்க. அந்த சிமெண்ட்ரியை பார்க்குறாங்க. ஒரு மாறி இருக்கு. பார்த்துட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இவராடி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப மனசளவுலையும் சரி உடம்புல சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை யாரும் பெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல, இவன் அம்மா கூட சேவ் பாரு சொல்கிறேன்பா. சின்ன நம்ம சேவ் பார்க்குறேங்க, உன்னை சேவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, சாரிடா சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து சிமெண்ட்ரியில் போயிட்டு அப்படியே உங்கள்கிட்ட சொந்தம் ட்ராப் அவுட் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்க்கு சுகாவுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அது சின்ன குழந்தை அவனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்க முடியல. இப்போது அப்படி இங்கே எல்லாருமே வந்துட்டு 1 செகண்ட் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மில் சிமெண்ட்ரி அவங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்கடா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த சேம் டைம்லேயே அங்கே மேலே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பாடி கார்ட்ஸாக வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்படியே அங்கே பார்க்குறாங்க. பிரின்சஸ்க்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாடி கார்ட்ஸ் கீழே ஹெட் டவுன் பண்ணிருக்காங்க. டேஸ் வராயிட்டுருக்கு பாருங்க போட்டு தான் கேட்குறேன். பிரின்சஸ்க்கு ஒன்றும் இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போது டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் சாரி ஆல்ரெடி சொல்கிறாங்க. டாக்டர் பாருங்க, நான் எப்படி இருந்தால் என்ன என்னோட ஜிம்மின் என்னோட ஒய்ஃபுக்கு நல்லாயிட்டாங்களா கேட்குறாங்க.
ஓ! அது சொல்கிறீங்க. சொல்லுங்க டாக்டர் சொல்கிறேங்க. அது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட வாடிவாசல் அவங்க ஹெட் டவுன் பண்ணிட்டுருக்காங்க. உங்களை தான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாங்கன்னு சொல்கிறாங்க. ஹேஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை அவர் இறந்துட்டாரு சொல்கிறாங்க. என்ன பேசுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு கையில் வந்துட்டு இந்த இதில் போட்டு ட்ரிப்ஸ் போட்டுருப்பாங்க. அப்படியே பிச்சு உதறாரு. சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹேண்ட் நடந்துட்டு சார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எங்கே என்னோட பிரின்சஸ் என்ன சொல்கிறீங்க, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் டாக்டர் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் சர்வ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சர்வ் பண்ணியிருக்கீங்க, என் ஒய்ஃப் எப்படி விட்டீங்க அப்படி கேட்குறாங்க. சார் அதுக்கு பாருங்கள் உங்களோட அவருக்கு 2 மினிட்ஸ் அதிகமாக இறங்கியிருக்கு சார். அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் வந்தாங்க. மறுபடியும் கூட்டியிருந்தா கூட சர்வ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ அது அவரால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி சொல்லிட்டு அவர் அப்படி வந்துட்டு ரொம்ப கோபப்படுற கத்துறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் திங்ஸ்லாம் போட்டு உடைக்கிறாங்க. சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் ரொம்ப பிடிச்சி அவருக்கு புரியுது அவங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு டாக்டர் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ஒரு மேலே ஹேண்ட் வந்து போட்டு விட்டுறாங்க. இப்போ அவரு பயங்கர பெட்டில் படுக்க வச்சுறாங்க. இப்போ படையாசம் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு எனக்கு புரியுது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் அவரே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லணும். சரி ஓகே அவர் கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு 4 hours 5 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த ரூம்லாம் நர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாடிகார்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்திரிச்சு என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படி அந்த சைடு பார்க்கலாம்டா. அவங்களுக்கு அப்படி வெளில அது ஹாஸ்பிட்டலே உட்காந்து அது எதுவுமே பண்ணல. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம எப்படி ஒரு ஷூட் பண்ணணும். உண்மையாகவே அப்பா கேட்குற மாதிரி நம்ம பார்க்க தானே பனிஷ் பண்ணியிருக்கணும். அப்படி அப்பா இவங்க தப்பு பண்ணலன்னா அவங்களுக்கு நம்ம பனிஷ் பண்ணியிருக்கணும். நம்ம எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எப்படி நம்ம பனிஷ் பண்ண முடியும், நம்ம ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது. இப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கோவத்தில் யாரும் யோசிக்காம முடியும் எடுப்பாங்களே. இப்போ அவர் கோவமே இல்லாமல் இப்போ சாந்தமாக இருக்கும்போது யோசிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவரால் ஏற்றுக்க முடியல. ஜிம்மில் அவர் ஷூட் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. இப்போ வந்து பக்கம் நம்ம டே ஐஸ் ஓப்பன் பண்ணதுமே வந்து நம்ஜின்ல வராங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. டேவை பார்த்து அவர் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்ஜின் டே பார்க்குறாங்க. ஹேங் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் எதுவுமே சொல்லமா அமைதியாக இருக்காங்க. ஹேங் உங்களதான் ஹேங் ஜிமின் எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ஜின் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அவர் எதுவுமே சொல்லலை. நீ இப்போ ஓகேவா கேட்குறாங்க. ஹேங் நான் இருக்கிறது இருக்கட்டும் ஹேங் ஜிமின் எப்படி இருக்கான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பாசன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஏன் நீ இது வரைக்கும் பண்ணதில் பத்தாதா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. டே அப்படி பார்த்துக்கும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க. சொல்லு இது வரைக்கும் நீ பண்ணது பத்தாதா அப்படி சொல்கிறாங்க. இப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படி டேவோட கணத்தில் ஓங்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மொத்த ஸ்ட்ரென்த்தையும் இவங்க ஒரு அடியில் கொடுத்துட்றாங்க. டே ஃப்ரீஸ் ஆயிரும். அவங்க ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடாரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு நீ எல்லாம் உயிரோட எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னடா பண்ணியிருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா. ஒரு சின்ன பையன்டா அவனை போயிட்டு இப்படி என்ன மாதிரி காமிச்சிருக்கா அவன்ட்டு. எப்படி அவனுக்கு கோவத்தை காமிச்சிருக்கா. பார்க்கே தப்பு பண்ணியிருந்தா கூட எப்படி அவங்க பையன்கிட்ட போய் காட்டுவேன். நான் உனக்கு ஏதோ அவங்களுக்கு அவன் ஒரு தம்பி மாதிரி நான் வந்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சு சொல்லுவேன்டா. ஆனால் அவன்கிட்ட போய்ட்டு எப்படி அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நீ எப்படி நடந்துக்கிட்ட, இதை எப்படி நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்த்து கேட்குறாங்க. இப்படி தான் உங்களை வளர்த்தனா. ஓ ஒரு நீங்களாம் வெளிநாடு போயிட்டு படிச்சிங்களே அங்கே கற்றுக்கிட்டது அதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க செத்து போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி உறைஞ்சி போயிடறாங்க. ஒரு செகண்ட் அம்மா சொல்கிறாங்க. இனி ஒரு டைம் அம்மாவை கூப்பிட சரியா, இங்கே எனக்கு பசங்களும் கிடையாது நமக்கு அம்மாவும் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. எத்தனை டைம் கூட சொல்லியிருப்பேன் அவனு எனக்கு ஒரு பையன் மாதிரி சொல்லிட்டு அப்போ எனக்கு அவன் பையன் மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும் அவன் அப்படி சொல்கிறாங்க. அவனை போய்ட்டு எப்படா பண்ண இந்த மாதிரி உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்ட, எப்படி அவனால் முடிஞ்சது அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு ஹியூமன் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அம்மா கேட்குறாங்க. உன்னை எப்படி வளர்த்த நீ அவனு ஒன்றா தானே ஸ்கூல் போயிருப்பீங்க. ஹேண்டை பிடிச்சதானே வந்தான் உனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சா டேங்கண்ணா சொல்லிட்டு அவனை எத்தனை டைம் அண்ணன் கூப்பிட்டுருப்பான். நீ கூட அண்ணன்லாம் கூப்பிடா சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருப்பாடா. நான் உன் ஆசை எத்தனை டைம் நான் கூப்பிட்டான். நீ அண்ணன் கூப்பிடக்கூடாது சொல்லிதுக்கப்புறம் டேன்னு கூப்பிட்டான். உன்னை டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கூப்பிடுவான். அதெல்லாம் எப்படி அவங்களால அந்த குழந்தை மனசு எப்படி அவங்களால கஷ்டப்பட முடியும். அந்த குழந்தை எப்படி அவங்களால காயப்படுத்த முடிஞ்சது. 8 months எப்படி ஒரு ரூம்ல அவனை போயிட்டு சொல்றாங்க. இப்போ மனசாட்சியோட நீ பண்ணி அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவரால் ஏற்றுக்க முடியாது. ஜிம்மி இறந்துருக்கு இல்லைம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓ ஏன் என்ன வந்து உயிரோட இருக்குன்னு நினைக்க கேட்குறேன் என்ன சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அதான் ஆல்ரெடி ஏற்கனவே கொண்டுட்டீங்களே, எப்படி அவன் மேலே கை வச்சிருப்போம் அவன் செத்துருப்பாண்டா. அப்போவே மனசாலும் செத்து போயிருப்பாண்டா. எப்படி இந்த பையனை அந்த குழந்தை தாங்கிக்கிச்சு, எப்படி 8 months இந்த பையனை தாங்கிச்சு, எப்படி இந்த பிளேஸ்க்கு அவனை கூட்டிட்டு வந்து யார்ட்டையும் வித்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த மாஃபியாடா அவன் நம்பரும் மாஃபியா அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. உங்களால என் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஒருத்தவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கா, இன்னொருத்தர் ஷூட் பண்ணியிருக்கான், ஒருத்தர் வேடிக்கை பார்த்துருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை உங்களால் பசங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு கூசுதுடா. அவர் எங்கள் 2 பேரையும் இவ்வளோ டேஸ் எதுக்காக எங்களை பார்த்து எங்களை உயிரை காப்பாற்றி கூட்டுருந்தாரு. எனக்கு இப்படி இருக்கு. இப்போ எப்படிமா இருக்கு எனக்கு. நானும் உங்களோட அப்பாவை செத்து போயிருந்துச்சு நல்லா அதுக்கு அம்மா சொல்கிறாங்க. உண்மையாகவே நாங்கள் 2 பேரும் செத்து போய் தான் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம்ல, இப்படி விஷயத்தை கேட்டிருக்க மாட்டோம்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்கள் எனிமிஸ் அட்டாக் பண்ணாங்க பாரு, அப்போ கூட பெருசாக வலிக்கலடா, நாங்கள் செத்து போயிருந்தா கூட சந்தோஷமாக இருப்போம். இத்தனை 8 months நாங்கள் பெயினில் அனுபவிச்சு எங்களுக்கு எப்படியெல்லாம் மறந்து எங்கெங்கேயோ வந்துட்டு அவர் எங்களுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி நாங்கள் உயிரோடு எந்திரிச்சதுக்கப்புறம் ஏன்டா நாங்கள் எந்திரிச்சோம் உயிரோட சொல்லிட்டு, எதுக்கு நாங்கள் அந்த கோமாளத்தை விட்டு வெளில வந்தோம்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது, அப்படியே நாங்கள் செத்து போயிருக்கக்கூடாதா நானோட அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க, நான் அம்மானு கூப்பிடாத, உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குடா, உன்னை பார்க்குறப்படா நீ அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்துன்ற ஞாபகம் வருது, எப்படா அப்படி பண்ண மனசு வந்துச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. எவ்வளோ அழகாக பேசுவோம் தெரியுமா, ஏன் உங்ககிட்ட டேன்னு அழகாக கூப்பிட, நீ இப்போ வெளிநாடு போயிட்டு ஒரு 4 years தானே ஆகுது, இதுக்கு முன்னாடி நீங்கள் தானே இருந்த, அப்போ உங்ககிட்ட அவன் எவ்வளோ பாசமாக இருப்பான், எவ்வளோ அழகாக பேசுவான், டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கூப்பிடுவான். இந்த 4 years முன்னாடி வரைக்கும் அவன் நீ பார்த்துருக்கல, அப்போ வரைக்கும் மற்றவங்க கூட உனக்கு அவனை பற்றி நிறைய தெரியும்ல, நீ அவங்ககிட்ட கூட நல்லா பேசியிருக்கலடா, அவனை இப்போ காயப்படுத்த முடிஞ்சது ஒன்றால சொல்கிறாங்க. எதனா அவங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்க அப்பாவை தேட கண்டுபிடிச்சிருக்கலாம், அவருக்கு எல்லா ப்ரூஃபோட அவரை கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்திருக்கலாம், என்னனாலும் பண்ணியிருக்கலாம். நாங்கள் அவருக்கு எங்களை கொண்டாரு நினச்சிருந்தா, ஆனால் ஏன்டா எந்த தப்பும் பண்ணாத ஜிமினி பனிஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவலாஸ் பார்த்துட்டு சொல்லுங்களா, அம்மா ஜிமினி சொல்கிறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க, எனக்கு ஜிமினி திருப்பி கூட்டிட்டு தர முடியுமா சொல்லு, அவன் கிம்மம்மானு கூப்பிடுவானா, இல்லை நீங்களாம் ஒரு ஃபாரின் இது படம் ரொம்ப லோன்லேயே ஃபீல் பண்ணப்பா, அம்மா நான் இருக்கேன், ஹேங்ஸ்லாம் இல்லைனா என்னம்மா நான் இருக்கல சொல்லிட்டு அப்படி சொல்லுவானே அந்த அழகான வாய்ஸ். அதுக்கப்புறம் அந்த அழகான சிரிப்பு, என் அழகாக சிரிக்க வச்ச அந்த சிரிப்பு, எனக்கு ஜுரம், நான் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு மெடிசன்லாம் கொடுத்து நான் இருக்கமா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ண முடியும், அவ்வளோ பார்த்துக்கிட்டேன். நான் அவனுக்கு ஒரு அம்மான்ற லவ் கொடுத்தேன்னா, அவன் எனக்கு ஒரு குழந்தைன்றப்பா ஒரு பையன்ற லவ் நிறைய கொடுத்தான், அது உனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும்ட்டு. அப்புறம் எப்படி இவனால மனசு காயப்படும், எப்படி இவனால முடிஞ்சுது உனக்கு தெரியும், நான் அவனை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அவனை பார்த்துக்கிட்டேன், அவனோட அப்பா அவனை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அவங்க எல்லாரும் தான் நான் அவனை பார்த்தேன். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், உனக்கு ஹேங்ஸ் இருக்காங்கன்னு தனியாக இல்லை, உனக்கு நிறைய ஹேங்ஸ் இருக்கான்னு சொன்னேன். அப்போ நான் அவங்க எல்லாரையும் அவனுக்கு ஹேங்ஸ் சொன்னா, அவன் எப்படி வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பட்டே தான் அப்படியே மவுத்து கை வைக்கிறாங்க. அவரோட தாங்கிக்க முடியல. ஜிம்னி இல்லாமலாம் இல்லை, ஜிம்னி இருக்கான், ஜிம்னி வந்துட்டு எங்கே யாருன்னு இருக்க மாட்டா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து வந்துட்டு அப்படி நினச்சிருக்காரு மனசில். டேவோட அம்மா தான் உடச்சி போயிட்டாங்க, சத்தியமாக அவங்கள வந்துட்டு கடவுள் கூட மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடறாங்க. நான் ஏன் திரும்ப வந்தோன்ற மாதிரி அவங்க அப்படியே வெளில போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மா ஜங்கு ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஜங்கு அப்படியே சத்து போயிட்டார் அந்த பார்வையிலேயே. நீ ஏன் அப்படி நீலாம் ஒரு மனுஷனா சொல்லிட்டு போய் ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா ஜங்கு அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட பேசாதரா சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டு அப்படியே உட்காந்துறாங்க அந்த சேரில். இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு பர்சன் வராங்க. அது யாருன்னா இவங்களோட டிரைவர் தான். மேடம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. மேடம் இங்கே ஓகேனாக்கா நம்ம கொரியா போயிடலாமா சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நம்ம சார் எல்லாருமே கொரியா தான் போயிருக்காங்க. ஜிம்மினுடைய ஃபியூனரல் ஃபங்க்ஷன் அங்கே தான் சொல்கிறாங்க. டேவோட அம்மா அப்படியே மௌத்த கையை வைக்கிறாங்க. அங்கே குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் மயக்கத்தில் இருந்தனால அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. அங்கே நீங்கள் வரீங்களா சார் சொன்னாங்க, அவங்க கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு கை பிடிச்சி கொடுத்து போகிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, இந்த பக்கம் ஜங்குக்கு நம்பி 3 பேரும் இருக்காங்க. இப்போ நம்பி நான் கண்டிப்பாக அங்கே வந்து ரைஸ் ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு பிரச்சனை வரும், அப்புறம் டேக்கும் பிரச்சனை வரும், இதுக்கப்புறம் வச்சுக்க வேண்டாம் சொல்லிட்டு இப்போ டேவை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம நம்பிச்சு ஜங்குக்கு அண்ட் டேவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கொரியாவுக்கு தான் தனியாக கூட்டிகிட்டு வராரு. இப்போ ஃபைனலாக எல்லாருமே பேக் டு கொரியாவில் தானே இருக்காங்க. ஆல்ரெடி சின்ன ஜோகில் கொரியா வந்திருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் அவங்க அந்த ஆம்புலன்ஸ் டூ ஃப்ளைட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிம்மினுக்கான சிமெண்ட்ரி ஜிம்மில் அம்மா சிமெண்ட்ரி கொரியாவில் தான் இருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வராங்க, கிம்மு தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த அவுட் ஹவுஸ் பார்க்குறாங்க. அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த மேன்ஷனே ஒரு மாதிரி இருக்குது, அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்காங்க. ஒர்க் பண்ணுற முயற்சி எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல அந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அந்த அவுட் ஹவுஸ் பார்க்கும்போது ஜிம்மின் சின்ன வயசில் ஓடி வந்தது, ப்ளே பண்ணது, அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப அழுக வருது. அப்படி தேம்பி எழுதிட்டு இருக்காரு. அவர் மயக்கத்துலேருந்து ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்படியே ரொம்ப அழகாரு. இப்போ நம்ம கிம்முக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. பார்க்க சொல்கிறாங்க, என்னோட ஜிம்மின் வரமாட்டாங்க சார். கிம் சார் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் புரியுது, பார்க்க அழகாக சொல்லிட்டு அவங்க அப்படியே கேஸ் வைப் பண்ணி விடுறாங்க. அவரோட தாங்கிக்க முடியலடா. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா வந்துட்டாங்க. அந்த வீடு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நம்ஜுன் ஜங்கோ டேவையும் கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க ரூமில் போயிட்டு அடைஞ்சவங்க தான். இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ஜிம்மில் பிக்சர் பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஜின்னு சுகா ஜெகப்பு காய் சொல்லிட்டு அப்படியே இருக்கு. லியாங் மீன் அங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணதும் அந்த ஜங்கனை விடவே மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவர் கொலை விடுத்துட்டு இருக்காரு. நான் எனக்கு வந்துட்டு இப்போ அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு இல்லையா, கொஞ்சம் சரியாகட்டும், அவனை எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன்னு மட்டும் பாரு, இந்த உலகமே பார்க்கணும், அவனை சாவை பார்த்து இந்த உலகமே பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரின்சஸ்க்கான அந்த ஒரு இது வந்து அவனை அந்த கொடுத்தே ஆகணும். அவரோட என் பிரின்சஸோட இழப்புக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சு கூட கத்துறாரு. ஜிம்னி இறந்தது அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் கையில் ரிங்கு போட்டது ஜிம்மினோட பிக்சரை பார்த்து அந்த அவர் எப்படி இருப்பாரு சொல்லிட்டு
அவர் அதை இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் விட்டு போயிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிட்டு அவங்கள தாங்கிக்க முடியல. இப்போ உங்கள் பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க, நீங்களே எதுக்குடா இருக்கீங்க, உங்களால் நம்பி தானே விட்டேன், சர்வ் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். என்ன விட்டுருந்தா கூட நான் வந்துட்டு நான் என்ன சாப்பிட்ருந்தா கூட நான் சந்தோஷமாக போயிருப்பேன். அவனை காப்பாற்றிருக்கலாம் சொல்கிறாங்க. சார் நாங்கள் ட்ரை பண்ணோம் சார் என்ன சொல்கிறாங்க. அவர் அப்படியே உடஞ்சி போயிட்டார். அந்த ஜங்கோட சாவி என் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்பிச்சிருக்கு பயமாக இருக்கு இல்லையா, அங்கே கண்டிப்பாக ஜங்க தேடி வருவான், எதுவும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயந்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கிறாங்க அங்கே 1 வீக் ஆஃப்டர் தாண்டா வராங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிட்டு அப்பா பார்க்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அப்பா இங்கே இருந்தால் ஜங்குக்கு ஆபத்து சொல்கிறாங்க. ஓ சாருக்கு இப்போ என்ன தனி தீவு வந்து எதனா அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பியிருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைப்பா நான் ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, இங்கேருந்து எங்கேனாலும் போங்க, என் கண்ணு மட்டும் நிற்காதீங்க, இங்கே போயிருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்பிச்சு போயிட்டு எதுவுமே இப்போ நம்ம டேவையும் ஜங்கையும் அவர் கூட்டிகிட்டு ஃபாரின் போயிடாரு. இந்த பக்கம் சின்ன கூட தான் போயிருப்பாரு. சின்ன நம்பிச்சு கூட தான் இருந்தாகும் ஜின்னு, அதுக்கப்புறம் ஜேகப்பு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கே யாருமே கிடையாது கொரியாவில். இவங்க எல்லாருமே இப்போ அவங்க இருந்து யூஎஸ்ஏ தாண்டா, யூஎஸ்ல தான் அவங்க கரெக்டாக கரண்ட்லி இருக்காங்க. பிஸ்னஸ் யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க அப்பா அம்மா அவங்களை மன்னிக்காமல் போனது, ஜிமினோட இழப்பை வந்து தாங்கிக்க முடியல. அவன் இறந்துட்டான்றதை டேவால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அவர் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இல்லை நீ எங்கேயும் இருக்க, நீ கண்டிப்பாக இருப்ப, இல்லாமல் போக மாட்டேன், நீ எப்படி சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் நிதானமாக யோசிக்கிறாங்க. பார்க்கு தப்பு இருந்தால் பார்க்கு தான் நம்ம பனிஷ் பண்ணியிருக்கணும், நம்ம இதுக்காக ஜிம்ல பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறாங்க. நம்பிச்சு அவ்வளோ கில்ட்டினஸை தாங்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கேட்டுப்பாங்க அவர்கிட்ட தானியா, நீ எப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தா, நீ எப்படி வந்துட்டு அவங்க இப்படி விட்ட, அவங்க தம்பி தப்பு பண்ண எப்படி நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவரோட பேர் பண்ணிக்க முடியல. அவங்க அப்பா அம்மாவே வெறுக்கிறத அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு 2 இயர்ஸ் போகுதுல, 2 இயர்ஸா இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா அப்படியே ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டார். அவர் யார்கிட்டையும் பேசதில்ல. அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே அவர் தனியாகவே தான் இருப்பார். எதுவுமே பண்ண மாட்டார், டைமுக்கு சாப்பிட மாட்டார். ஜிம்மோட அம்மா டேவோட அம்மா தான் அப்பப்போ போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டு நிறைய டைம் அவர் சூசைட்லாம் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாரு. அவர் கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து கொஞ்சம் க்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம நம்பியோட அப்பா அம்மா அந்த பக்கம் அப்படியே இருக்காங்க. அவங்க யாருமே வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் 3 பேரும் அவங்க பேசுனதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் தாண்டி போயிடுச்சுனால இப்போ எல்லாருமே கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகுறாங்க. லியாங் மேன் ஜம்க்கு அவரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அவர் தேடிட்டே தான் இருக்காங்க, அவன் எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் நம்பிச்சுட்டு வந்து இல்லையா ஜம்க்கு வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தெரியக்கூடாது, இந்த கண்ட்ரியில் தான் அவங்க ஆபத்து சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு வேற ஒரு பிளேஸில் நம்ம நம்பிச்சுட்டு வந்துட்டு ஹைட் பண்ணிட்டாரு. நம்பிச்சுட்டு ஜம்க்கு ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, தனியாக ஒரு கண்ட்ரியில். இந்த கண்ட்ரி பேர் கோஸ்டாரிக்கா. ஓகேவா, கோஸ்டாரிக்காவில் தான் கரண்ட்லேயே ஜங்குக்கு இருக்காங்க தனியாக. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஹியாங் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அது ஆஃபீஸில் ஹியாங் சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போ நீ ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஹியாங், நான் இருக்கிறது இருக்கட்டும், எப்படி ஹியாங் இருக்கா சொல்கிறாங்க. எப்படி சொல்லுங்க ஹியாங் சொல்கிறாங்க. அவன் டோட்டலாக மாறிட்டான்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ரூமை விட்டு வெளில வந்து 2 இயர்ஸ் ஆகுதுடா சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. ஆமாம் 2 இயர்ஸ் ஆகும் ரூமை விட்டு வெளில வரடா. எப்போ ஒன்று அங்கேருந்து ஒன்றையும் காயை அனுப்பி வச்சிடணும். அதுக்கப்புறம் அப்போ டோர் லாக் பண்ணிட்டு வெளில போனவன் தான் வரவே இல்லை. சின்ன மட்டும் டெய்லி வந்து ஃபுட்டை வைப்பான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுற, சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், எதுவுமே தெரியல. ரூம் ஓப்பன் பண்ண சொல்லி எவ்வளோ டைம் சொல்கிறோம், கேட்கவே மாட்டான், எதுவுமே வந்து பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது நான் பண்ண வேண்டியதாக. அவன் ரூம் வீட்டில் படுத்துகிட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டான், காலையில் மட்டும் டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. என் தேவையெல்லாம் மூவ் பண்ண முடியல, இதில் தப்பு பண்ணது நான் தானே சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஜிம்மில் லவ் பண்ணா சொல்கிறாங்க. ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் ஜிம்மில் லவ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஹியாங் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஜின்ன ஒன் டைம் நம்ம டேவோட ரூமில் க்ளீன் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும்ல, அந்த லக்கேஜில் ஒரு டைரி இருந்திருக்கு. அதை நம்ம ஜின்ன எடுத்து பார்த்துருக்கா. ஜின்னும் ஜேவப்பில் பார்த்துருக்காங்க. அதான் தெரிஞ்சிருக்கு அவன் சைல்ட்ஹுட் வந்து லவ் பண்ணவன் தான் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி டே வந்துட்டு ஜிம்மில் பனிஷ் பண்ணா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பா அம்மா மேலே எவ்வளோ பாசம் உனக்கே தெரியும். நம்ம 2 பேர் இருந்ததை விட டே தான் அதிகமாக அப்பா கூட இருந்தான். அவன் அங்கே இருந்தனால அதிகமாக அப்பா அம்மா மேலே நமக்கு அதிக பாசம் இருந்துச்சு உனக்கே தெரியும். அப்போது அவன் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் நம்ம ஜிம்மில் அப்பான்றதை அவனால் ஏற்றுக்க முடியல. அவன் பக்கத்துலேயே இருந்தானா அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்குன்னு தெரியாமல் அவன் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டான். அதான் அவன் ஜிம்மின் மேலே காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் இங்கே வந்து 3 இயர்ஸ் தானே ஆணுச்சு, நம்ம இங்கே கொஞ்சம் 3 இயர்ஸாக தானே இங்கே இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவன் ஜிம்மில் கூட தான் இருந்தான், அந்த வீட்டு தானே இருந்தான். ஜிம்மில் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஜிம்மும் டேவும் ஒன்றா இருந்தது, அவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படி கேட்குறாங்க. அடிக்கடி நம்ம கூட பார்த்துருக்கோமே அப்படி சொல்கிறாங்க. வீடியோ கால் பண்ணுறப்பெல்லாம் ஜிம்மும் டே ஒன்றா இருந்தது அப்படி சொல்லி பார்த்துருப்போலாம் சொல்கிறாங்க. இப்போ ஷம் பார்க்குறாங்க. அப்படின்னா டே சொல்கிறாங்க. டே ஜிம்மில் லவ் பண்ணியிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அவரோட ஏற்றுக்க முடியல. இதுக்கு நான் தான் ரீசன் ஹியாங் சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் மாதிரி தப்பு இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணுறப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு வகையில், நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அவங்க தப்பு பண்ணியிருக்கா, இந்த தப்பை இனிமேல் சரி பண்ணவும் முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க ஹியாங் சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க. நான் வந்துட்டு பாடி கார்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்பா அவங்க நம்ம மன்னிக்க மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க.
எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. எனக்கு அம்மாட்ட பேசணும்னு தோணுது, அவங்ககிட்ட ஹக் பண்ணி அழணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு ரொம்ப அழகாங்க. எனக்கு புரியுது சொல்லிட்டு இது பாருங்க சேஃபாக ஓகேவா, ஏன்னா அதுலேயும் அங்கேயும் எல்லா கண்ட்ரியும் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேவா, தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாரு அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, அது தெரியாமல் நடந்தது தப்பு தான், அவங்க இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வர போகிறது கிடையாது, ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும், வெரி சேஃபாக சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடாதா. அப்படி அந்த பக்கம் காய் தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க இல்லைடா திங்ஸ் எதுவுமே இல்லை வீட்டில், நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறப்போ ஷாப்பிங் இது சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கி போகலாமா, கிராசரி திங்ஸ் எதுவுமே இல்லைடா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. ஜமுக்கா எனக்கு தெரியும் நீ பண்ணது ரொம்ப பேர் தப்பு தான் சொல்லிட்டு உண்மையை சொல்ல எனக்கே உன் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது நடந்தது எல்லாமே வந்து ஃபேட் ஓகேவா, அந்த ஃபேட்டு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நீ உன் லைஃப்பை பார்க்கணும், மற்றவங்க எல்லாரும் அவங்க லைஃப்பை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் நீ வேணா ஹோப்பிக்கிட்டா இல்லை நான் அப்படி சொல்லுடா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் இருந்து மூவ் ஆன் ஆகும்னு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க 2 பேரும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் தானே போகிறாங்க. அப்படி எங்கே நம்ம காய் தான் ஓன் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ க்யூட்டாக ஒரு அழகான ஒரு ஸ்மைலு, அச்சிச்சோ என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு பர்சன் ஒரு பேசுகிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டதும் காய்க்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, டர்ன் பண்ணி பார்த்துட்டு காய் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அங்கே ஒரு பர்சன் இந்த குழந்தைங்களாம் நம்ம வச்சுருப்பாங்களா முன்னாடி ஒரு பேக் மாதிரி மாட்டி அதில் குழந்தைங்க வச்சுருப்பாங்களே, ஒரு 1 இயர் பேபியை ஒரு பர்சன் அவங்க அந்த பேக்கில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே உங்களுக்கு அந்த ஹேண்டை வச்சுட்டு அவங்க அந்த பர்சனுடைய லிப்ஸ் ஃபேஸை டச் பண்ணிட்டே இருக்கும். ஆச்சு என்ன வேணும் என்னமோ வேணும் உனக்கு, என்ன டச் பண்ணிட்டே இருக்க அம்மாவா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு அவங்க அம்மாவை டச் பண்ணிட்டே இருக்கும், ஃபேஸை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு பர்சன் பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. அச்சோ என்னையா அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் முன்ன பிடிச்சிக்கிறீங்களா போடுறா, நான் பிடிச்சிக்கிறேன் நீ தனியாக வந்து ஷாப்பிங் பண்ணு மின் சொல்லுவாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சன் தூக்குறாங்க. அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக அவங்ககிட்ட போகுது, அப்படி போயிட்டு அப்படியே அழகாக அவங்க ஃபேஸெல்லாம் டச் பண்ணுது. வேணும் 1 இயர் தான் இருக்கும், ஹேண்டராக வச்சுட்டு ஒன்று ஃபேஸெல்லாம் ரப் பண்ணி ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு இருக்கு. அச்சோ அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க, அழகு அப்படி சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மைல் தாண்டா அழகாக இருக்குது பாக்ஸு ஸ்மைல் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல. இப்போது அந்த பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, ஏங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பர்சன் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க, காய் பார்த்துட்டு ஒரு செகண்ட் இது ஜெமினா இருக்குமா இல்லை ஜெமி மாதிரி ஒரு பர்சன் நான் பார்க்குறேன்னா அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு பார்த்துட்டு டக்குன்னு அந்த திங்ஸை விட்டுறாங்க. ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன காய் வாங்கிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு விஷயம் கூட வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஹேண்டை நம்ம காயை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரு சொல்லி பார்த்தாக்க அங்கே யாருமே இல்லை, இங்கே தானே இருந்தாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு காய் சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் பார்த்தேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பேசுகிறேன் அவனோட பாப்பா சொல்கிறாங்க. இல்லைடா நான் பார்த்தா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க, ஒரு அவனா இல்லை அவனை மாதிரியாக சொல்கிறாங்க. அவங்க கையில் பேபியெல்லாம் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, காய் ஜிம்னி இறந்துட்டாங்க. காய் ஓகேவா அவங்க இறந்து போயிட்டா 2 இயர்ஸ் அதுக்கு ரீசன் நான் தான். என் லைஃப்பில் எனக்கு மேரேஜ் கூட ஒன்று பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் அவ்வளோ பேர் பாவத்தை பண்ணியிருக்கான். என்னால் என் லைஃப்பை பற்றி யோசிக்க கூட முடியாது சரியா, நீ அதை பற்றி பேசாத ப்ளீஸ். அவன் இறந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. நீ யாரையோ பார்த்துருப்ப, உனக்கு அவங்க ஜிம்மின் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க, அதனால அப்படி சொல்கிறேன் வா காய் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன், இல்லையே அவனை மாதிரி தான் அந்த வாய்ஸ் கூட அப்படியே இல்லையே, அந்த குழந்தை சொல்லிட்டு அவரை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லையே அந்த குழந்தை பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் கூட சொன்னாங்களே, அது எப்படி நான் பார்த்தது அப்படி பொய்யா இருக்கும் அப்படி சொல்லிட்டு காய் நினச்சிட்டு இருக்காங்க. காய் டக்குன்னு ஒவ்வொரு அந்த ரோவை போய் தேடிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ரோ இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ரோவை போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா காணும், இங்கே தானே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன், நான் போயிட்டு இருக்கல அங்கே போயிட்டு அப்போ எங்கே போயிருப்பாங்க சொல்லிட்டு இப்போ காய் அதை யோசிச்சிட்டே வந்துருக்காங்க. இப்போ பார்க்கிங் லாட் வந்துட்டு காய் என் திங்ஸ் எல்லாம் அந்த டிக்கில் வைக்கிறாங்க. ஒரு திங்கிங் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியே சரி ஓகே சொல்லிட்டு காரில் உட்காரும்போது டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ அங்கே ஒரு பர்சன் இந்த குழந்தைய பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஜிமின் தான் காய் பார்க்குறாங்க. ஜங்கு பாரு ஜங்கு அப்படி காட்டுறாங்க. இப்போ ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, என்ன காய் திரும்பி பார்த்தாக்கா ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஜிம்மினோட ஃபேஸ் தான். ஜிம்மினோட ஃபேஸ் அது ஜிம்னான்னு நமக்கு தெரியல. இப்போ ஜம்பு டக்குனு காரோட இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க. இப்போ அந்த கார் அங்கே மூணு ஆகுது. அந்த எப்போ ஜிம்மின் காரில் உட்காருறாங்க. உட்காந்துட்டு அந்த கார் மூணு ஆகுது. ஜங்கு பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க, நான் சொன்னேன் நான் சொன்னது அவன் தான்டா, நான் ஜிம் தாண்டா பார்த்தா அது ஜிம் தாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டக்குன்னு கார் எடுக்கிறாங்க. அந்த கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த காரை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிடும் அது ஜிம் மாதிரி இருக்கே சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே அது அவனா இல்லை அவனை மாதிரி இருக்கிற ஒரு பர்சனடா சொல்கிறாங்க. தெரியலடா பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஹோப்போட போயிட்டே இருக்காங்க. அந்த கார் போயிட்டே இருக்கு. ஃபைன் அங்கே ஒரு இப்போ டிராஃபிக் வருது. இந்த டிராஃபிக்கில் கார் அந்த பக்கம் போயிடுது, இவங்க கார் டிராஃபிக்கில் மாட்டிக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்துச்சா சொல்லிட்டு இப்போ காய் தான் அந்த கார் நம்பர் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. கார் நம்பர் நோட் பண்ணியாச்சு. நம்ம பார்ப்போம், நம்ம தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு காய் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ நோட் பண்ணிட்டே நம்பரை
சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஜிமின் தானா இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா ஜிமின்னா இல்லை ஜிமின் மாதிரி சொல்கிறாங்க. தெரியல, நம்ம பார்ப்போம்டா, ஒரு வேளை அது அவனாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் இறந்து போயிட்டானே காய், அதை எப்படி இறந்தவங்க எப்படி உயிரோட சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க இப்போ காயின் பார்க்குறாங்க, நாங்கள் தானே ஃபியூனரல் ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம், நம்ம ஜிம்மோட பாடியை நாங்கள் இறக்கும் போது நாங்களே பக்கத்தில் இருந்தனே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் யோசிக்கிறாங்க. அவங்க உடனே புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குழந்தை கியூட் அழகாக காரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாசனம் அந்த பாசனம் அந்த குழந்தையோட ஹேண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அழகு பையன்டா நீ சொல்லிட்டு வேர்ல்டே நீ தான் அழகாக இருப்ப போல சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாசனம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க ஜிமின் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன் தான் அந்த வேர்ல்டே அழகாக இருப்போம் போல அப்படி சொல்லிட்டு அந்த பாசனம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ இவனுக்காக தான் வாழறா சொல்கிறாங்க. ஆமாம் இவனுக்காக மட்டும் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஐ ஹோப் இப்படி நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பாட்டி கேட்டா